أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி அவனின் சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சூஃபிகள், முத்தகீங்கள், குறிப்பாக ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் வரவிருக்கும் அனைவர்கள் மீதும் இதனை செவிமடுக்கக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பு தியாகிகள். தியாகிகள் என்றால் யார், எப்படிப்பட்ட தியாகங்களை செய்கிறார்கள் என்பதை விளக்குவதற்காகவும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் செய்த தியாகத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் காண்பதன் மூலமாக நம்மால் முடிந்த தியாகங்களை நாமும் செய்வதற்கு எல்லா வல்ல இறைவன் பேரருள் புரிவானாக என்று கூறியவனாக என்னுடைய உரைக்கு வருகிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடமாடக்கூடிய வயதை அடைந்த தமது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை நோக்கி, என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்பதை சிந்தித்து சொல்வீராக. கருத்து என்ன என்பதை கேட்கவில்லை, கருத்து என்ன என்பதை சிந்தித்து சொல்வீராக என்று கூறினார். மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் நின்றும் உள்ளவர்களாக காண்பீர்கள் என்று கூறினார். திருக்குர்ஆன் 37:102. தியாகம் என்றாலே இறை மார்க்கத்திற்காக அல்லது பிறருடைய நலனுக்காக தனது சொந்த நலனை அல்லது தன்னையே இழக்க துணிவதுதான். இறைவனுடைய அன்பை பெறும் நோக்கிலே வீடு, வாசல், சொத்து, சுகம், ஆசவாசம், ஏன் பெத்த பிள்ளையானாலும் அர்ப்பணம் செய்ய முன் வருவது தியாகமாகும். இதையே இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூறினான் என்பதற்காக தமது மனைவி மற்றும் பால்களில் குழந்தையை மக்கள் நடமாடம் இல்லாத பாலைவனத்திலே விட்டுவிட்டு, இறைவா, என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவாயாக, அவர்கள் உணவிலே அருள்வளம் புரிவாயாக, இந்த இடத்தை மக்கள் விரும்பும் இடமாக ஆக்குவாயாக என்றெல்லாம் பிரார்த்தனை செய்துவிட்டு அவர்களிடம் கொஞ்சம் உணவையும் தண்ணீரை மட்டும் கொடுத்துவிட்டு இறைவனுக்காக திரும்பி பார்க்காமல் சென்றார்கள். அப்போது நபி அவர்களின் மனைவி ஹாஜரா அலை அவர்கள், இவ்வாறு எங்களை விட்டு செல்கின்றீர்களே, அல்லாஹுல்லதி அமரக்க பிஹாதா, அல்லாஹ்தான் அல்லாஹ்தான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா என்று கேட்க நபி அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அதற்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இதன் லா யுலையுனா, அப்படி என்றால் அவன் எங்களை கைவிட மாட்டான் என்று கூறினார்கள். நூல் புகாரி. இது இறைவனின் உத்தரவே என்று தமது கணவர் கூறியதும் அந்த அம்மையார் அவர்கள் எதுவும் பேசாமல் கோபப்படாமல் கணவரின் செயலுக்கு கட்டுப்பட்டார்கள். இதுவே இறைவனுக்குரிய தியாகத்தில் மிகவும் உயர்ந்ததாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வயோதிக பருவமான 86வது வயதிலே தான் முதல் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டபோது அதை இறை உத்தரவு என்று உறுதி கொண்டு அந்த உத்தரவை தமது மனைவி மக்களிடம் எடுத்துரைத்தார்கள். அதற்கு அவர்களும் கட்டுப்பட்டார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்கது. இதுவே தியாகங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாகும். ஹாஜரா அலை அவர்கள் முன்னிலையிலே சைத்தான் தோன்றி, உமது ஒரே ஒரு மகனை
உமது கணவன் அறுத்து பலியில் அழைத்து செல்கிறாரே, தாய் பாசத்தால் அதை நீ தடுத்திருக்க வேண்டாமா என்று வஞ்சக வார்த்தை கூறியபோதுதான் ஹாஜர் அலை அவர்கள் வஞ்சக சைத்தானை அங்கிருந்து கல்லால் அடித்து விரட்டினார்கள். அதுவே இன்று ஹஜ் யாத்திரிகள் சைத்தானுக்கு கல் எறியும் வணக்கமாக மாறிப்போயிருக்கிறது. தந்தை சொல்லுக்கு கட்டப்பட்ட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பலி பிராணியாகி முதுகங்குப்புற படுத்து கொண்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிஸ்மில்லா கூறி அறுப்பதற்கு தக்பீர் கூறினார்கள். அப்போது அந்த சிறுவர் மரணத்திற்கு தயாராகி ஷஹாதத்து கலிமாவை கூறினார். நூல் அல் பிதாயா வன் நிஹாயா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஸ்மாயில் ஆகிய இருவரின் தியாகத்தின் நினைவாகவே நாம் வருடந்தோறும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய பிராணிகளை குர்பானி கொடுத்து வருகிறோம். பேரறிஞர் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், தியாகிகளின் முன்னோடியான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே 35 இடங்களிலே புகழ்ந்து கூறியுள்ளான். அவற்றில் அல் பக்ரா அத்தியாயத்திலே மட்டுமே 15 தடவை கூறியுள்ளான். இறைவனுக்காக செய்யும் தியாகத்திலே நாங்கள் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதைப் போல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மற்றும் அவர்களின் மனைவி மக்களின் நிலைப்பாடு அமைந்துள்ளது. சுருங்கக்கூரின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனுக்காக தமது பெற்றோர், மனைவி, மக்கள், பொருளாதாரம் என அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இருந்த தியாக உணர்வை சில வரிகளிலே சுருக்கிட இயலாது. உருவாபின் சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஊலா மாதம் முஅத்தா என்னும் இடத்திற்கு தமது படைப்பிரிவு ஒன்றை அனுப்பினார்கள். அப்படைப்பிரிவினருக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை தளபதியாக நியமித்து ஸைத் இப்னு ஹாரிஸா அலி அவர்கள் வீரர்களுக்கு தளபதியாக இருப்பார். அவர் போரிலே கொல்லப்பட்டால் ஜவர் பின் அபு தாலிப் அலி அவர்கள் தளபதியாக இருப்பார். அவரும் கொல்லப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹ் அலி அல்லா அவர்கள் தளபதியாக இருப்பார். அப்துல்லா பின் ரவாஹ் அலி அல்லா அவர்களும் கொல்லப்பட்டால் முஸ்லிம் வீரர்கள் தமக்கு மத்தியிலே விரும்பும் ஒருவரை தேர்வு செய்து அவரை தங்களுக்கு தளபதியாக அமைத்துக் கொள்ளும் என்று கூறினார்கள். அவ்வாறே அந்த போரிலே நபி அவர்கள் குறிப்பிட்ட அந்த 3 நபித்தோழர்களும் கொல்லப்பட்டு உயிர் தியாகியாக ஆனார்கள். நூல் சிரத் இப்னு ஹிஸாம், மிக்ஸா இமாம் வாஹித் தலாயில் நுபுவாயி பைஹக்கி அல் பிதாயாவாகும். அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தையின் மூலம் தாம் நிச்சயமாக இந்த போரிலே கொல்லப்படுவோம் என்று அந்த 3 நபித்தோழர்களுக்கும் உறுதியாக தெரியும். தாம் இறக்கப் போவது உறுதியாக தெரிந்த பின்னரும் கூட அந்த போரிலே அவர்கள் கலந்து கொண்டதற்கு காரணம் அல்லாஹ்வுக்காக தமது உயிரை தியாகம் செய்வதை உயர்ந்த இறை வழிபாடாக அவர்கள் கருதினார்கள். இறைவனின் அன்புக்காக மட்டுமே இன்று நாம் செய்கின்ற சிறிய பெரிய அனைத்து நற்செய்களும் தியாகமே. இறைவனின் அன்புக்காக மட்டுமே என்றும் நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய அனைத்து நற்செயலும் தியாகமே. ஆனால் அதிலே மிக உயர்ந்த தியாகம் என்பது அறப்போரிலே பங்கெடுத்து அல்லாஹ்விற்காக உயிர் தியாகம் செய்வதாகும். இஸ்லாம் தியாகத்தால் உருவானது. சதையை சகதியாக்கி செந்நீரை தண்ணீரை விட்டு கலக்கி எலும்பை செங்கலாக அடுக்கி உயிரை கரணையாக்கி கோடான கோடி உத்தமர்களால் எழுதப்பட்டதே இந்த இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹும் அவர்களை பற்றி திருப்தி அடைந்தவன், அவர்களும் அல்லாஹ்வை பற்றி திருப்தி அடைந்தவர்கள் என்று திருக்குர்ஆன் 98:8 அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு செல்வதற்கு முன்பு ஒரு நாள் நிதி திரட்டி கொண்டிருந்தார்கள். அப்போது தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போது என்னிடம் செல்வம் அதிகமாக இருந்தது. எனவே என்னுடைய செல்வத்திலே பாதியை நபி அவர்களிடம் கொண்டு வந்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களிடம் இருந்து அனைத்து பொருளையும் கொண்டு வந்திருந்தார்கள். அப்போது நபி அவர்கள், யா அபூபக்கர் மா பகைத்த அள்ளி அகலிக்க, அபூபக்கரே உன்னுடைய குடும்பத்தாருக்கு எதை விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபகைத்து லஹுமுல்லாஹ வ ரசூலஹு, அதாவது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும், அதாவது அவ்விருவருடைய திருப்தியையும் விட்டு வந்தேன் என்று கூறினார்கள். நூல் அபு தாவூத். நம்மை படைத்த அல்லாஹுவா அல்லது தமது குடும்பமா என்று யோசிக்கும் போது தம்மை படைத்த இறைவன்தான் முக்கியம் என்று முடிவெடுப்பது தான் நல்லோர்களின் பண்பாகும். இறை தியாகிகளுக்கு இறை திருப்தியை
மிகவும் அதாவது விரைவாகவே கிடைத்துவிடும். அல்லாஹ்வுக்காக ஒன்றை தியாகம் செய்யும்போது அல்லாஹ் அதனை பரக்கத்தால் நமது குடும்பத்தையும் சிறப்பாக வாழ வைப்பான் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நற்சிந்தனையை இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தந்த ஒரு பாடமாகும். அவனுடைய தாய், இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவனுடைய தாய் சிரமத்துடன் சுமந்தார். சிரமத்துடனே அவள் ஈன்றாள். அவனை சுமப்பதற்கு பால்குடி மறக்கச் செய்வதற்கும் 30 மாதங்கள் ஆகும் என்பதாக திருக்குர்ஆன் 46:15 அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிடரியிலே தமது தாயை தூக்கி வைத்து கொண்டு காபாவை தவாப்பு செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டார்கள். அப்போது அவர், யா இப்னு அப்துல்லா பின் உமர் அலி அவர்களே, நான் என் தாய்க்கு பிரதி உபகாரம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறீர்களா என்று கேட்டதற்கு அதற்கு அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடம், இல்லவே இல்லை, உன்னை பெற்றெடுக்கும் போது அவள் விட்ட ஒரு மூச்சுக்கும் இது ஈடாக மாட்டாது. என்றாலும் நீ நன்மையை செய்திருக்கிறீர். அல்லாஹ் உமக்கு சிறியவற்றுக்கும் நிரப்பமான வெகுமதியை வழங்குவானாக என்று கூறினார்கள். தமது பெற்றோருக்கு ஒரு சிறிய நலவை செய்துவிட்டு ஏதோ அவர்களுக்கு முழுமையான பிரதி உபகாரம் செய்ததை போல எண்ணிக்கொள்ளாதே மனிதா என்கிறது தான் இந்த நிகழ்வு. ஒரு பெண் தனது வயிற்றை வளரும் சிசுவை பெற்றெடுக்க பிரசவத்தின் போது வயிற்றை கிழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட அதற்கும் அவள் தயங்குவதில்லை. அவள் தனது குழந்தைக்காக உடல் ஆரோக்கியத்தையும் தியாகம் செய்ய துணிந்து விடுகிறார். மனிதன் பிறப்பதற்கு இறைவனுக்கு அடுத்து பெற்றோர்தான் காரணம். ஒரு பெண் கற்பம் தரித்து முதல் பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்து ஆளாக்கும் வரை அவள் செலுத்தும் அக்கறை காட்டும் பாசம் செய்யும் பணிவிடைகள் படும் அவஸ்தைகள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை. அவள் தனது பிள்ளைகளுக்காக செய்யும் தியாகத்திற்கு ஈடு எதையும் இல்லை என்று குர்ஆன் கூறுகிறது. அப்துல்லா பின் அம்ர் பின் அல்-ஆஸ் அவர்கள் கூறுவதாவது, ஒரு மனிதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, நாயகமே, என்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, எனக்கு ஒரு மகனும் இருக்கிறான். இந்நிலையிலே என்னுடைய தந்தை எனது செல்வத்தின் மீது தேவையாகிறார், எனக்கு கொடுத்தாக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். நான் என்ன செய்வது என்று வினவினார். அதற்கு நபி அவர்கள், அந்த மாலுக்கலி வலதிக்க, நீயும் உன்னுடைய செல்வமும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானதே, அதாவது உன் தந்தைக்கு நீ கொடுக்கத்தான் வேண்டும், அது உம்மீது கடமையாகும் என்று கூறினார்கள். நூல் அபு தாவூத். பிள்ளைகள் பெற்றோருக்கு பொன்னையும் பொருளையும் எவ்வளவுதான் அள்ளி தந்தாலும் கூட பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்த தியாகத்திற்கு ஈடாகாது. குழந்தையின் கல்வி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் ஜீவன்தான் தந்தை. தாம் ஒழுங்காக உண்ணாவிட்டாலும் உடுத்தாவிட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் தம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஓடாய் தேய்த்து மெழுகாய் உருபவர்தான் அந்த தந்தை. அவர்களின் நின்றவதை பார்த்து ஏற்படும் கண்குளிர்ச்சி ஒன்றையே, அவர்களின் நிறைவை பார்த்து ஏற்படும் கண்குளிர்ச்சி ஒன்றையே பெரும் செல்வமாக கருதுபவர்தான். எனவே தந்தையின் தியாகத்திற்கு ஈடு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணவர்களுக்காக வேண்டி ஆண்களே பெண்களை நிர்வகிப்பவராவார். அவர்களின் சிலரை விட வேறு சிலரை அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருப்பதும் ஆண்கள் தம் செல்வங்களை பெண்களுக்காக செலவு செய்வதுமே இதற்கு காரணம். எனவே நல்ல பெண்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். கணவன் இல்லாத நேரத்திலே அல்லாஹ்வின் பாதுகாப்பை கொண்டது தமது கற்பையும் கணவனின் உடைமைகளையும் பாதுகாப்பார்கள். அல் குர்ஆன் 4:34. அல்லாஹ் குடும்பத்தின் தலைமை பொறுப்பை ஆணிடம் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குடும்பத்தின் தலைமை பொறுப்பை ஆணிடம் கொடுத்திருக்கிறான் என்பதை மேற்கண்ட வசனம் சுட்டிக்காட்டுகிறது. ஏனென்றால் அந்த பொறுப்பை ஏற்று நடத்த அவனால் மட்டுமே முடியும் என்ற சிறப்பு தன்மையை அவன் பெற்றிருக்கிறான். குடும்பத் தலைவரின் மிக முக்கிய பொறுப்பு தம்முடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு பாதுகாப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பதாகும். பாதுகாப்பு என்ற பதம் பொதுவான உடல், உணர்வு மற்றும் எல்லா விதமான நலன்களையும் உள்ளடக்கிக் கொள்கிறது. கணவன் தன் மனைவியை எல்லா விதத்திலும் பாதுகாக்க முயற்சிப்பது கடமையாகும் என்கிறது இஸ்லாம். முஆவியா பின் ஹைதார் ரலியல்லாஹு அவர்கள் கூறுவதாவது, ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம்,
கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், அவன் உண்ணும்போது அவளுக்கு உணவளிக்கட்டும், அவன் உடுத்தும்போது அவளுக்கு உடையளிக்கட்டும் என்று கூறினார்கள். ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை மணமுடித்திருந்தும் இறப்பை சந்திக்கும் வரை அவளை பாதுகாத்து பராமரிப்பதற்கு, அவளின் அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அள்ளும் பகலும் பாடுபடுகிறான். ஊன் உறக்கத்தை இழக்கிறான், சில வேளை உடல் ஆரோக்கியத்தையும் இழக்கிறான். இன்பமூட்டும் விளையாட்டினாலும் ஆனந்தமூட்டும் வார்த்தைகளாலும் தமது மனைவிக்கு அவ்வப்போது மகிழ்ச்சியூட்டி தங்கள் இருவரிடையே உள்ள உறவை செழிப்பாக்குகிறான். மனைவியின் இதயத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஓடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் சிர வணக்கம் செய்யலாகாது. அவ்வாறு மனிதர்களிலே ஒருவர் மற்றொருக்கு சிறை வணக்கம் சஜ்தா செய்யுமாறு நான் கட்டளையிடுவனேயானால் கணவருக்கு சிர வணக்கம் செய்யுமாறு மனைவிக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன். அந்த அளவிற்கு மனைவி கணவனுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் தன் கணவனின் உரிமையை அறிந்து கொண்டால் அவன் தன் பகல் உணவையோ இரவு உணவையோ சாப்பிட்டு முடிக்கும் வரை அவள் சாப்பிட மாட்டாள். அபூ ஹுரைரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் தன் கணவனின் உரிமையை அறிந்து கொண்டால் அவன் தன் பகல் உணவையோ இரவு உணவையோ சாப்பிட்டு முடிக்கும் வரை அவள் சாப்பிட அமரமாட்டாள். அறிவிப்பவர் முஆத் இப்னு ஸபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்னநபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையானது, அவனுக்கு உடலிலே ஒரு புண் இருந்தது, அவள் அதை சுத்தப்படுத்துவதற்காக தன் நாவினால் நக்கினாலும் அவள் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதாக ஆக மாட்டாள். அறிவிப்பவர் அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மனைவி தமது கணவனுக்காக முதல் முகம் சுளிக்கத்தக்க செயலையே செய்ய முற்பட்டாலும் அவள் அவனுடைய கடமையை நிறைவேற்றியவளாக ஆக மாட்டான். மனைவி தமது கணவனுக்காக முகம் சுளிக்கத்தக்க செயலையே செய்ய முற்பட்டாலும் அவள் அவனுடைய கடமையை நிறைவேற்றியவளாக ஆக மாட்டான். காரணம், அவளுக்காக அவன் செய்த தியாகங்கள் இதைவிட ஏராளம். மேலும் தாங்கள் தேவையுடையவர்களாக இருந்தாலும் கூட தங்களை விட பிறருக்கே முன்னுரை வழங்குவார்கள். உண்மையெனில் யார் தங்கள் மனத்தின் உலோகைத்தனம் காப்பாற்றப்பட்டார்களோ அவர்களே வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, நாயகமே, எனக்கு தாங்க முடியாத பசி துன்பம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எண்ணற்ற தியாகங்களை செய்தார்கள். அதுபோல ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய குடும்பத்திற்காக தியாகம் செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு பெண் மக்களும் தங்களுடைய வாரிசுகளுக்காக வேண்டி தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த தியாகங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த தியாகங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செய்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி அவர்கள், அதாவது அல்லாஹ்விற்காக வேண்டி செய்த தியாகத்தை தான் இன்று ஹாஜிகள், அதாவது அனைவர்களும் செய்யக்கூடியவர்களாக கியாமத் நாள் வரையிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்றைக்கு நாமெல்லாம் ஹாஜிகள் செல்லக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தியாகத்திற்கு அல்லாஹ், அதாவது நற்கூலியை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வைத்திருக்கிறான். எனவே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தியாகமும் அது வீணையாகாது. பாதையிலே ஒரு முள் இருக்கிறது, அந்த முள்ளை எடுத்து அப்புறப்படுத்தினாலும் கூட அதுக்கும் நன்மை இருக்கிறது. ஒருத்தர் வழி தெரியாமல் பாதை இருக்கிறார், அந்த பாதைக்கு நாம் அவருக்கு வழிகாட்டினால் அதற்கும் நன்மை இருக்கிறது. இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் நன்மைகள் இருக்கிறது. எனவே அதை நாம் பாரமாக நினைக்காமல் தியாகமாக நினைக்கும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு உண்டான அந்த கூலியை கொடுக்கிறான் என்பதை நினைவிலே ஏற்படுத்தி கொண்டு நாமும் நம்மால் முடிந்த தியாகங்களை செய்து இறைவனுடைய பொருத்தத்தை நாம் பெறுவோமாக என கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.